கிட்டத்தட்ட 4.89% ஐடிசியில் அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டாப் செக்டர் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல், ஆட்டோமொபைல், கன்சியூமர் ஸ்டேபிள், டெக்னாலஜி. வொலாட்டிலிட்டி இருக்குது, அதனால ஏற்றம் இறக்கம் வந்துட்டு இந்த கம்பெனி நமக்காக பண்ணிட்டு இருக்கு. இப்படி தான் வந்துட்டு ஒரு பணம் ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்துட்டு செக்ரிகேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோல வச்சாலோ இல்லை உண்டியல்ல போட்டாலோ நமக்கு தெரியும் பீரோல தான் இருக்கு, உண்டியல்ல தான் இருக்குன்னு. இல்லை பேங்க்ல போய் எஃப்டியில் போட்டு வைக்கிறீங்க, இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறீங்கன்னா தெரியும் நம்மளோட பணம் பேங்க்ல தான் இருக்குன்னு. பட் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போடக்கூடிய பணம்லாம் எங்கே போகுது என்னைக்காக யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போடக்கூடிய பணம் எங்கே போகுது, யார்கிட்ட போகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்கள் யுவராணி. நான் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் வச்சே காட்டுறேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் வச்சே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஃபண்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எஸ்பிஐ ப்ளூ சிப் வந்துட்டு பேசுனதுனால மேபி அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஸ்பிஐ ப்ளூ சிப் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து முதலீடு பண்ணுறேன். அது என்ன ஆகுது அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கணும். இப்போது இது வந்துட்டு அகெயின் இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது etmoney.comல போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போயிட்டு நான் வந்துட்டு எஸ்பிஐ மியூச்சுவல் இந்த ஃபண்டு வந்துட்டு என்ன ஆகுது, சப்போஸ் வந்து நான் இதில் முதலீடு பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்னோட பணம் என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் பார்க்க போகிறேன். அப்படியே கீழே போகலாம். என்ஏவியோட வேல்யூ வந்துட்டு 85 rupees அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து 2024 என்ஏவி செப்டம்பர் 11, அதாவது இன்னைக்கு ஷூட் பண்ணுறது இன்னைக்கு. இது நீங்கள் என்னைக்கு பார்ப்பீங்கன்னு தெரில. ஸோ சொல்கிறேன், 100 ரூபாய் வந்துட்டு ஆயிருக்கு. ரிட்டர்ன்ஸ் இப்போ வரைக்கும் வந்துட்டு 16.5% வந்து வந்திருக்கு. இதெல்லாம் ஓகே. பணம் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியணும்ல. ஃபண்டு சைஸ் பெருசு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 51,233 கோடி. மந்த்லி எஸ்ஐபி நான் வந்துட்டு 10,000 ரூபாய் 10 வருஷத்துக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். கிட்டத்தட்ட 28.5 லட்சம் ரூபாய் வந்துட்டு எனக்கு வரப்போகுது. ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, இது ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால தான் நான் கீழே வந்துட்டேன். எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது உங்களுக்கு ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட்டர் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு காமிச்சிட்டேன். அதை திருப்பி நீங்கள் ரீவிசிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்கள் பணம் என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் குயிக்காக சிம்பிளாக சொல்ல போகிறேன். அவ்வளோதான். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு டைரக்ட் க்ரோத், அதாவது ஈக்விட்டியில் இவங்க முதலீடு பண்ண போகிறாங்க. ப்ளூ சிப் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு லைக் தலை சிறந்த கம்பெனிஸில் மட்டும்தான் வந்துட்டு முதலீடு பண்ணுவாங்க. ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபண்ட் ஹவுஸில் இருக்கிற 94.67% அசட்ஸ் வந்துட்டு ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் இவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பணம் வந்துட்டு டெட்டில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதர் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. கோல்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பை சார்ட் இருக்குல்ல, ப்ளூ கலர், ரெட் கலர், மார்க்கெட் கேப் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இது மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈக்விட்டியில் இவங்க முதலீடு பண்ணியிருந்தாலும் லார்ஜ் கேப் கம்பெனியில் 79.6% வந்துட்டு லார்ஜ் கேப் கம்பெனிஸ், அதாவது ரேங்க் 1லேருந்து ரேங்க் 100 வரைக்கும் இருக்கிற கம்பெனிஸில் முதலீடு பண்ணியிருக்காங்க. மிட் கேப் கம்பெனிஸ் 101st ரேங்க்லேருந்து 250th ரேங்க் வரைக்கும் இருக்கிற கம்பெனியில் 14.31% வந்துட்டு முதலீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 251லேருந்து ரெஸ்ட் மற்ற கம்பெனியில் 0.76% வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. மற்ற பர்சன்டேஜ் எங்கே போச்சு அப்படின்னு சொன்னால் அதான் டெட்டு, அதர் ஃபண்ட்லாம் இருக்குல்ல, அங்கே போயிடுச்சு. இப்போது லார்ஜ் கேப் கம்பெனிஸு, மிட் கேப் கம்பெனியில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஸ்மால் கேப் கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு. எந்தெந்த கம்பெனி எந்தெந்த லார்ஜ் கேப் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ல. டாப் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு காலம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கிட்டத்தட்ட 7.75% முதலீடு பண்ணியிருக்காங்க. அடுத்த டாப் முதலீடு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 6.9% வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சிலையும் ஐசிஐசிஐலையும் தான் வந்துட்டு இவங்களோட அதிகபட்ச முதலீடு போயிருக்கு. இன்ஃபோசிஸில் வந்துட்டு 5.16%, அதாவது டெக்கில் பண்ணியிருக்காங்க. ஐடிசி லிமிடெட். ஐடிசினா என்ன, நமக்கு வந்துட்டு கன்சியூமர் குட்ஸில் வருது. நம்மளுடைய பணம் மியூச்சுவல் ஃபண்டில் எங்கே போகுது அண்ட் கம்பெனியோட பேக்ரவுண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் தீர விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் அதுக்குள்ளே இறங்குறோம். அதுக்காகவே நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் இதுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு கோர்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி டாப் டு பாட்டம் நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலம் கோடீஸ்வரர் ஆகுங்கள் அட்வான்ஸ்டு கோர்ஸ் அப்படிங்கிறது அந்த கோர்ஸுடைய பேர். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் இன்னும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த எஸ்பிஐ ப்ளூ சிப் வந்துட்டு எந்தெந்த துறையில் வந்துட்டு முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஸ் பார்த்தோம், டெக்னாலஜி பார்த்தோம், அதுக்கப்புறமா கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஐடிசி வந்துட்டு கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ்.
ஸோ கிட்டத்தட்ட 4.89% ஐடிசியில் அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டாப் செக்டர் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல், ஆட்டோமொபைல், கன்சியூமர் ஸ்டேபிள், டெக்னாலஜி இதிலெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டு போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது, மிட் கேப் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஷியல் செக்டாரில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஹோல்டிங் எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு, ஏன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அப்படிங்கிறது வந்துட்டு ஹோல்டிங்கை நிரந்தரமாக வச்சுருக்க மாட்டாங்க. சப்போஸ் இந்த ஸ்டாக் ஏறுது, இந்த ஸ்டாக் இறங்குது அப்படின்னு சொன்னால் விற்கிறது வாங்குறது நமக்காக அவங்க பண்ணுவாங்க. லைக் சப்போஸ் 10,000 வந்துட்டு HDFC கம்பெனியில் இப்போ முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதே 10,000 வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை இது கம்மியாகுது, விற்றுட்டு அங்கே போட்டுருவோம். இல்லை இது ஜாஸ்தியாகுது, இப்படியே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை நமக்காக அவங்க மேற்கொள்வாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால தான் வந்துட்டு இங்கே ஹிஸ்ட்ரிக்கல் ட்ரெண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஏன் இந்த ட்ரெண்ட் பார்க்குறது அது வந்து அவசியம்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்க எப்படி வாங்குறாங்க, எப்படி விற்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போது ஆகஸ்ட் 2024 ஃபினான்ஷியல் செக்டாரில் 23.63% இல்லையா? இதுவே ஜூலையில் வந்துட்டு 25.62%. 6 மாதத்துக்கு நம்ம பார்ப்போம். எதுக்கு அவ்வளோ பார்த்துச்சு? பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? மார்ச்லேருந்து பார்ப்போம். மார்ச்சில் வந்துட்டு ஃபினான்ஷியல் செக்டாரில் 25% வச்சுருக்காங்க. ஏப்ரலில் 26 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேலே திருப்பி இறக்குனாங்க. ஜூனில் இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஜூலையில் இறக்குனாங்க, ஆகஸ்ட்டில் இன்னும் இறக்கிட்டாங்க. ஸோ அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்துட்டு ஏதோ சில வொலாட்டிலிட்டி இருக்குது. அதனால ஏற்றம் இறக்கம் வந்துட்டு இந்த கம்பெனி நமக்காக பண்ணிகிட்டு இருக்கு. ஆட்டோமொபைலில் கிட்டத்தட்ட கான்ஸ்டண்ட்டாகவே இருந்திருக்காங்க. அவ்வளோவா மாற்றங்கள் இல்லை. ஸோ இதில் நமக்கு அந்த மாதிரி புரியுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து சைமில்டேனியஸாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து எப்போ எந்த செக்டார் ஸ்டாக்ஸ் வாங்குது விற்குது அப்படிங்கிறத கொஞ்சம் உட்காந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டாக்கும் வந்துட்டு அது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன், இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். வேண்டாம்னா இக்னோர் பண்ணிடலாம். இப்படி தான் வந்துட்டு ஒரு பணம் ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்துட்டு செக்ரிகேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனலைஸ் பண்ணுறது மூலமாக என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் நம்ம பணம் என்ன ஆகுது அப்படின்னு தெரியும், மார்க்கெட்டில் என்ன ஆகுது அப்படின்னு தெரியும். ஒருவேளை ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம் அப்படிங்கிற சின்ன ஒரு கண்ணோட்டமும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போடக்கூடிய பணம் எங்கே போகுது, என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம சொன்ன மாதிரி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீடம் ஆப்ல நமக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க எல்லா விவரமுமே தெரிஞ்சுக்கலாம். அந்த கோர்ஸோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.